வணக்கம். சுப்பிரமணியம் யோகமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோகாசனத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற யோகாசனத்தோட பேர் திரிகோண ஆசனம். அதாவது யோகாசன பயிற்சி வீடியோக்களில் இன்றைக்கி நீங்கள் செய்து காமிக்க போகிற யோகாசனத்தின் பெயர் திரிகோண ஆசனம். சரி, இப்போ பார்ப்போம் எப்படி பண்ணுறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க, பார்க்கலாம். இதுதான் முதல் ஸ்டெப்பு. கால்களை ஒட்டி வச்சுருக்கிறீங்க. காலை ஒட்டி வச்சுக்கணும். இப்போ காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிட்டு, அதாவது காலை கொஞ்சம் அகட்டி வைத்து வி ஷேப்பில் வச்சு கைகளை இரண்டு பக்கமும் நீட்டியிருக்கீங்க. ஷோல்டர் லெவலில், ஷோல்டர் நேரம், அதாவது தரைக்கு பேரலாக கை இருக்கணும். தரைக்கு கீழே தரையிலேருந்து கை பேரலாக இருக்கணும். இப்போ வலது பக்கம் முதல்ல கையை அப்படி வச்சு கையை மேலே தூக்கிடுங்க. அதாவது வலது கையை உங்கள் கால்களை ஒட்டி கீழே இறக்கி இடது கையை மேல் நோக்கி உசத்துறீங்க. நான் சொல்கிறேன், இந்த பாருங்க, இப்படி வரிசையாக கீழே கொண்டு வரணும். கையை இது வரைக்கும் கீழே வரைக்கும் கொண்டு வரலாம், கணுக்கால் வரைக்குமே. ஆமாம், கொண்டு வந்துட்டு கையை மேலே தூக்கணும். நம்மளுடைய கண்கள் கையை பார்க்கணும். இதுதான் முதல் போஸ். இதே நிலைமையில சாஃப்டா நார்மலா 3 தடவை பிரீத் இன் பிரீத் அவுட் கொடுங்க. சாதாரணமாக பண்ணால் போதும், ரொம்ப பெருசாக ஹோல்டு பண்ணி அப்படிலாம் வேண்டாம். நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். இப்போ திரும்ப முள்ள கையை கொண்டு திரும்ப இதை வச்சுட்டு எப்படி அந்த வலது கை செஞ்ச மாதிரி இது இந்த ஸ்டேஜில் இந்த கால்கள் வி ஷேப்லையும் கைகள் இரண்டு பக்கமும் சரிசமமாக நீட்டிக்கொண்டு நிற்கிறீங்க. வலது கை செய்த மாதிரியே இப்போ இடது பக்கமாக இப்போ கால் தொடையில கை வச்சு ஃபஸ்ட்டு கால் தொடையில் கை வைக்கிறீங்க. அப்படியே கீழே கொண்டு வரணும். நல்லா கீழே இறக்குறீங்க கையை. கணுக்கால் வரைக்குமே கொண்டு வரீங்க. கையை மேலே கொண்டு கண்கள் கையை பார்க்கணும், அந்த விரல் நுனியை பார்க்கணும், நடு விரல் நுனியை. இதே போஸில் ஒரு 3 தடவை நார்மலாக பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். ஓகே, அந்த விரல் நுனி அப்படியே நேராக இருக்குது. உங்கள் கைகள் இடது கையில் விரல் நுனி உங்கள் கணுக்காலை தொட்டு கொண்டு இருக்குது. இப்போ முள்ள கையை கொண்டு பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரணும். இப்போ கை ரெண்டையும் நார்மல் செகண்ட் முதல் போஸை கொண்டு முதல் போஸுங்கிறது அந்த கால்களை வி ஷேப்பில் வச்சு கைகளை சரிசமமாக நீட்டி இருந்தது. திரும்ப ஒட்டி வச்சுக்கணும். கீழே உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதனுடைய பலன்களை பார்க்கணும். சரி, அதாவது இப்போ நீங்கள் செய்தீங்க இல்லையா, வலது பக்கம் கையை சரித்து இடது கையை மேல் நோக்கி, அதே மாதிரி இடது பக்கம் செஞ்சு வலது கையை உயர்த்தி செஞ்சீங்க. அது ஒரு ஃபுல் ரவுண்ட், ஒரு கவுண்ட். அது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை கவுண்ட் செய்யலாம்? நாளைக்கு 3 தடவை செஞ்சால் போதும். 3 தடவை செய்தால் போதும். இப்போ நான் செஞ்சுருக்கிறது ஒரு கவுண்ட்டு. இதே மாதிரி திரும்ப இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, மொத்தம் 3 தடவை செஞ்சால் போதும். மொத்தமாக 3 கவுண்ட் செய்தால் போதும். இதுதான் திரிகோணாசனம். சரி, இப்போது நம்ம என்ன பலன்களை பார்க்கலாமே. இந்த யோகாசனத்துடைய பலன்களை பார்க்கலாம். திரிகோணாசனம் அருமையாக இருந்தது, நீங்கள் செய்து காமிச்சது. இதோட பலன்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது சிறுநீரக கோளாறுகள் வராமல் தடுக்கும். முதற் பலன், கிட்னியோட ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு ஆசனம். அப்புறம் முதுகெலும்புக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் முதுகெலும்புக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து, கை, காலுடைய அடிபாகங்கள், கழுத்து பாகம், கை பாகம், கால்களோட அடிபாகங்கள், இந்த உறுப்புகளுக்கெல்லாம் இந்த ஆசனத்தினால் ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, நல்ல இரத்த ஓட்டம், இந்த பலன்கள் கிடைக்கும். வாத கோளாறுகள் வரவிடாமல் தடுக்குங்கிறது அடுத்த பலன். நம்ம உடம்புல வாதம், கபம், பித்தம்
3 இருக்கு இல்லையா, இது எல்லாமே அளவோடு இருக்கணும். ஸோ வாதத்தினால வரக்கூடிய கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடிய ஆசனம் இது. அடுத்ததாக கண்ணுக்கு ஒரு நல்ல பயிற்சி, கண் குறைபாடுகளை நீக்குவதற்கு உதவும் இந்த ஆசனம். அடுத்த பலன் வயிற்று பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். வயிற்று பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்லணும், நரம்பு பலவீனத்தை தடுக்கும். அதாவது நர்வ்ஸ் வீக் ஆகுது இல்லையா, அந்த நர்வ்ஸ் வீக்னஸை, அந்த ப்ராப்ளத்தை இது தடுக்கிறதுக்கு இந்த ஆசனம் நல்லா உதவும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலன், இதோட ஹைலைட்டான பலன், அதாவது இதோட முக்கியமான பலன் சொல்லணும்னா, வெயிட் லாஸ்க்கு செய்கிறாங்க இல்லையா, யோகாசனம்னாலே அவங்க மக்கள் எதிர்பார்க்குறது வெயிட் லாஸ், எடை குறைப்பு. எடை குறைப்புக்கு இது ரொம்ப ரொம்ப உதவும். எப்படி உதவும்னு கேட்டால், இடுப்பு பகுதியை அசைத்து நல்லா சாய்த்து மடக்கி செய்கிறோம். அப்படி செய்கிறப்போ அந்த இடுப்பில் இருக்கிற அந்த தேவையற்ற சதை நல்லாவே குறைஞ்சிரும். இடுப்பு சதை குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வயிற்றில் இருக்கிற தேவையற்ற சதைகளும் குறைய ஆரம்பிக்கும். அதனால் வெயிட் லாஸுக்கு இந்த ஆசனம் மிகச்சிறப்பான ஒரு யோகாசன பயிற்சி. நம்ம இன்றைக்கி செய்து காமிச்சது திரிகோண ஆசனம். இதுக்கு முன்னால் நாங்கள் போட்டிருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள், யோகாசன வீடியோக்கள். யோகாசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் நல்லா வரிசை கிரமமாக செஞ்சுருங்க. செஞ்சுட்டு மூச்சை நல்ல சாதாரணமாக இன்ஹேல், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு எந்த ஒரு யோகாசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக உங்களோட ப்ரீத்திங் இதை நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியரிடம் நேரடி கண்காணிப்பில் செய்கிறது நல்ல பலன்களை தரும். ஏன்னா அவங்க உங்களை சொல்லித்தரப்போ நீங்கள் எங்கே இன்ஹேல் பண்ணணும், எப்போ நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணணும், எவ்வளோ செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் செய்கிறதுல என்ன குறைகள் இருக்குங்கிறத பார்த்து கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு யோகாசன பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் அடுத்ததாக நாங்கள் கொடுக்க போகிற யோகாசன பயிற்சி வீடியோவும் எடை குறைப்புக்காக உதவக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இருக்க போகுது. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.